Okay. Sorry, I think இப்போ audio clear இருக்கும்னு நினைக்கிறேன். Yes, ஒரு minor audio glitch. I think the audio should be fine now. Yes, is my audio clear? Okay. Okay, all right. Sorry. ஒரு மியூட் மூவி பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த பர்டிகுலர் சேனல் ICSE 10th அண்ட் CBSE 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இந்த ரிமைனிங் இருக்கிற 14 days, பிகாஸ் 17th எக்ஸாம் உங்களுக்கு போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மேஜர் சப்ஜெக்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எதெல்லாம் டிஃபிகல்ட்டுன்னு நினச்சிங்களோ அது எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சேனலில் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற இந்த 10-15 மினிட்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, ஸோ அவங்களோட சர்க்கிள்லையுமே அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. அதனால தான் நாங்கள் இன்னும் ஃபோக்கஸ்டாக மோட்டிவேட்டடாக இன்னும் அடிக்கடி உங்களுக்கு கண்டென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அண்ட் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இமீடியட்டாக நீங்கள் பார்த்தும் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வில் ஸ்டார்ட் வித் டுடேஸ் டாபிக் GST மேக்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் டாபிக் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். சிம்பிளாக கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஏன்னா ஜிஎஸ்டின்றது நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகிறதுலேருந்து ஒரு மேக்ஸ் ரீட்டைல் ஸ்டோர் எங்கே போனாலுமே வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக ஜிஎஸ்டி அப்படின்னு இருக்கும். அதுலேயே CGST SGST அப்படின்னு இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. சிம்பிள் டேர்ம்ஸில் ஜிஎஸ்டின்றது ஒரு அடிஷ்னல் டேக்ஸ், ஒரு இன்டைரக்ட் அடிஷ்னல் டேக்ஸ். கவர்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போதும் இல்லை செல் பண்ணும்போதும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணி ஆகணும். கேட்கலாம், எதுக்காக நான் டேக்ஸ் பண்ண போகிறேன்? என்னோட ஓன் ஏர்ன்டு மணி நான் காசு கொடுத்து வாங்குறேன், எதுக்காக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ்? கவர்மெண்ட் அப்படி ஆப்ரேட் பண்ணாது, ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அப்படி ஆப்ரேட் பண்ண நினச்சா நீங்கள் சுற்றி யூஸ் பண்ணுற எந்த ஒரு பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ், மெயின்லி ரோட்ஸ், பப்ளிக் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ், இது எதுவுமே வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் டேக்ஸ் அமௌண்ட்டை எடுத்து தான் அவங்க வந்து பப்ளிக் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ பப்ளிக்கோட வெல்ஃபேருக்காக இருக்கிற மேஜர் ஒர்க்ஸ் எல்லாமே அவங்க பண்ண முடியும். ஸோ இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிட்ஜஸ் எல்லாமே. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற டேக்ஸ் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி தான். ஸோ இந்த பேசிக் GST டேக்ஸ்ன்றது அதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்குது. ஆல்ரைட், இப்போது டைரெக்டாக நம்ம டாப்பிக்கில் இருக்கிற கொஷின்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். Okay, so look at the first question. A consumer buys a TV for 50,000 rupees. The rate of GST is 18%. Find the amount of tax received by the state government, amount of tax received by central government and total GST. ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேக்ஸ் GST பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேட்டகரி வரும். ஒன்று வந்து இன்ட்ரா ஸ்டேட் அண்ட் இன்டர் ஸ்டேட். இன்ட்ரா INTRA, இன்ட்ரா ஸ்டேட்னா ஸ்டேட்டுக்குள்ளவே நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கவும் செய்கிறேன், ப்ராடக்ட்டை விற்கவும் செய்கிறேன்னா அது இன்ட்ரா ஸ்டேட். தமிழ்நாடுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஒரு வேளை இன்டர் ஸ்டேட்னா நான் தமிழ்நாடுக்குள்ளே வாங்கின ஒரு பொருளை வந்துட்டு அதை வந்து நான் டெல்லியில் போய் விற்கிறேன், இல்லை வேற ஒரு ஸ்டேட்டில் போய் விற்கிறேன். ஸோ ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் வரும்போது இன்ட்ரா ஸ்டேட், இன்டர் ஸ்டேட் வரும். ஸோ இன்ட்ரா ஸ்டேட்டும் போது உங்களுக்கு இந்த இடத்துல CGST IGST, ஏன்னா இங்கே ஸ்டேட்டை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ கிளியராக வந்து அது ஸ்டேட்டுக்குள்ளே நடந்துருதுன்னு கிளியராக வச்சிடலாம். ஸோ ஸ்டேட்டுக்கு ஒரு ஷேர் வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஷேர் போயிடுன்ட்டு. வேறஸ் நீங்கள் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட், தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா இப்படிலாம் நடக்கும்போது உங்களுக்கு வந்து IGSTன்னு இன்வால்வ் ஆகும். சரிங்களா? ஓகே, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் GST இஸ் மென்ஷன்ட் as 18%. ஓகே, ஐ திங்க் yellow is fine. எஸ், ஸோ எப்போவுமே நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டோட்டல் GST 18%ல் உங்களுக்கு வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும். சரிங்களா? இதில் 9% வந்து CGST அண்ட் 9% வந்து SGST. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த ஒரு ஹோட்டல் போனாலும் இல்லை எந்த இடத்துல ஒரு ரீட்டைல் ஸ்டோர் போயிட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணாலுமே சரி, பில்லை பார்க்கும்போது இந்த ரெண்டு அமௌண்ட்டும் பார்ப்பீங்க, CGST SGST. பிகாஸ் ஆஸ் லாங் அஸ் அந்த ப்ராடக்ட் வந்து இங்கே தமிழ்நாட்டிலே மேனுஃபேக்சர் பண்ணி தமிழ்நாட்டிலே சேல் பண்ணும்போது கண்டிப்பாக அதை நோட்டீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் the 9% tax collected? அப்போ எனக்கு வந்து 9% GST போகுது. ஸோ 9% of 50,000 rupees. So which is 9 by 100 into 50,000. 2 0 2 zeros cancel, 9 5s are 45 and 2 zeros, so 4,500 rupees. இது வந்து என்னோட tax collected by state government.
and உங்களுக்கு clear-ஆ தெரியும் the numbers are same. அப்போ central government collect பண்றதும் இதே தான். So for A as well as option B, both options have the same answer, which is 4,500 rupees. Yes, hello sir. Yes, vanakkam Thiagu sir. Okay, thank you for joining. Yes, coming to the next part, the total GST paid by the consumer. So state ku or 4,500 rupees, central ku or 4,500 rupees. So 4,500 plus 4,500, which is equal to 9,000 rupees, is the GST, total GST paid by the consumer. சரிங்களா? Okay, clear ஆயிடுச்சா எல்லாருக்கும்? So அப்போ ப்ராடக்ட் டிவியோட காஸ்ட் வந்து 50,000னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 9,000 பேமெண்ட் பண்ணிடணும். 59,000. நீங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து டக்குனு உங்கள் அமேசான் ஒரு ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கீழே அந்த ப்ராடக்டோட வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் டிவியை கூட பார்க்குறீங்கன்னா அதில் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டின்னு இருக்கும். பட் நீங்கள் பில்லிங் போகும்போது என்னடா டக்குன்னு 15,000 இருந்துச்சு 59,000 ஆச்சு, எங்கிறது 9,000 வந்துச்சுன்னா அது இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸில் வந்துடும். ஸோ 9,000 வந்து டேக்ஸில் ஆட் ஆகும். ஸோ எப்போவுமே நீங்கள் எங்கே ஒரு ஸ்டோர் பண்ணாலுமே டாக்ஸ் அமௌண்ட்டை காட்ட மாட்டாங்க ஜென்ரலாக. ஓகே, உங்களுக்கு நீங்கள் இமீடியட்டாக பார்க்குறது வந்து மார்க்டு ப்ரைஸ். ஓகே, இந்த மாதிரி ப்ரைஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. அடிஷ்னலாக தான் அதுக்கப்புறம் தான் ஜிஎஸ்டி ஆட் பண்ணுவாங்க. இது வந்து ஹோட்டலில் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எப்போவுமே வந்து டாக்ஸோட சேர்க்க மாட்டாங்க. அது தனி ப்ரைஸ் இருக்கும், டாக்ஸ் தனியாக இருக்கும். ஒரு கிளாரிட்டிக்காக. ஐ ஹோப் இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, the price of a washing machine inclusive of GST. இது ஒரு ரேர் சிச்சுவேஷன். பட் நான் சொன்ன மாதிரி நம்ம அகாடமி பொறுத்த வரைக்குமே எல்லா மாடல்லையுமே எப்படிலாம் உங்களுக்கு கொஷின்ஸ் ட்ரிக் பண்ண முடியுமோ அண்ட் எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளீட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமோ அப்படி தான் கொஷின்ஸ் செலக்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரைஸ் ஆஃப் மெஷின், வாஷிங் மெஷின் இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டி இஸ் 13,500, விச் மீன்ஸ் இதில் மார்க்டு ப்ரைஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி ரெண்டுமே சேர்த்து தான் இந்த 13,500 இருக்குது. பட் கொஷின் என்னென்னா ஜிஎஸ்டி 8%னா அப்போ வாட் இஸ் இட்ஸ் பேசிக் ப்ரைஸ் ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் மார்க்டு ப்ரைஸ். ஸோ ஜிஎஸ்டி ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரைஸ் இருந்துச்சு, இதுதான் கொஷின். சரிங்களா? இப்போ let us take the marked prices or basic prices x rupees ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ஜிஎஸ்டி 8% இங்கே ஸ்டேட்டு சென்ட்ரல் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் அதனால் 8 வந்து 4 ஸ்பிளிட், அன்லஸ் அண்ட் அன்டில் ஸ்டேட்டு சென்ட்ரல் மென்ஷன் பண்ணால் மட்டும் ஸ்பிளிட் அப் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 8% ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ 8% ஆஃப் எக்ஸ் இது வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த ஒரிஜினல் காஸ்ட், இந்த மார்க்டு ப்ரைஸ் சேர்த்தா தான் நமக்கான டோட்டல் வேல்யூ, தட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. அதுதான் இந்த 13,500. ஸோ இந்த கான்செப்ட் திரும்ப சொல்கிறேன் பாருங்க. இது வந்து உங்களோட ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டு. சரிங்களா? நீங்கள் என்ன வாஷிங் மிஷினோட ஜிஎஸ்டி வேல்யூ ப்ளஸ் அந்த வாஷிங் மிஷினோட மார்க்டு ப்ரைஸ் ஆர் பேஸ் ப்ரைஸ், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நீங்கள் ஃபைனலாக பில் பேமெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் 13,500. அதனால தான் இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ 8/100 into x plus x equal to 13,500. I hope this is clear for everyone. So இப்போ வந்து 8x/100 plus x. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணோம்னா 108x/100 equal to 13,500. So x is equal to 13,500 into 100 divided by 108. Okay, so we need to do this calculation. 336 4500 949500 425 times 125. 12,500 rupees will be the original price of the washing machine. Yes, okay, that is correct. So marked price 12,500. In the 12,500 kuda 8% add aananaala dhaan I am getting 13,500 as the final price. Okay, next. Please read this question along with me. Abir manufactures an article at 10,000 rupees in Rajasthan and sold it to Ritvik in Uttar Pradesh, UP. If the rate of IGST, நான் சொன்னேன் இல்லைங்களா,
இன்டர் ஸ்டேட் 2 ஸ்டேட் ராஜஸ்தான், நீங்கள் ஸ்டேட் 2 ஸ்டேட் மென்ஷன் பண்ணாலே கண்ணை மூடிட்டு யோசிச்சிடலாம். டெஃபினெட்லி இங்கே வந்து இன்டர் ஸ்டேட் நடக்குது. ஸோ இப்போ இங்கே SGST CGST வராது. இந்த அமௌண்ட் எல்லாமே கம்ப்ளீட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் போய் சேரும். ஸோ அதுதான் IGST வேல்யூ. ஓகே, 18% கொடுத்துருக்காங்க. Calculate the IGST charged by the central government and the cost of the article in Uttar Pradesh. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 10,000 rupeesல 18% நீங்கள் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ கால்குலேட் பண்ணிட்டு சாட்ல சென்ட் பண்ண பார்க்கலாம். சார் IGST கால்குலேஷன் எப்படி சார்? ஈஸி. see 18% of 10,000 tax amount மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். IGST charged எவ்வளோ? ஸோ 18 by 100 into 10,000. ஸோ 0 zeros cancel. 1,800 rupees is your IGST value. இவ்வளோதாங்க டேக்ஸு. ஓகே, அண்ட் இப்போ கொஸ்டின் என்னன்னா காஸ்ட் ஆஃப் தி ஆர்டிகல் இன் UP. ஸோ காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் காஸ்ட் என்ன? அங்கே ராஜஸ்தானில் வந்து 10,000 rupees. இப்போ நீங்கள் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதனால எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் காஸ்ட் வந்து 1,800. ஸோ விச் மீன்ஸ் 11,800 rupees. 11,800 is your final cost in the state of Uttar Pradesh. Okay. Next question. Students, yes, apologies. ஏன்னா ஆக்சுவலாக ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தேர் வாஸ் அ கேப் ஆஃப் நியர்லி 2 weeks. போஸ்ட் பொங்கல்ல இருந்தே மீட் பண்ண முடியல. பட் டோன்ட் வரி, February month நம்மளோட போர்டு எக்ஸாம் மந்த். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சேனல் உங்களுக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாகவே இருக்கும். ஓகே, Rishin wants to purchase an item from a store which announced ₹50 discount on MRP of 340 rupees. If the GST is 5%, then find the price paid by Rishin. ஸோ இப்போ ஒரு நல்ல கொஸ்டின் இது. உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது, உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டியும் கொடுத்துருக்காங்க. சார் நான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவேன், டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி கால்குலேஷன் பண்ணவா இல்லை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு பண்ணவா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். சரிங்களா? ப்ளீஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர், எப்போவுமே ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆல்ரைட், ஸோ ப்ளீஸ் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ 340 minus 50 rupees which is equal to 290 rupees. Now this is your actual marked price. Okay, so 340 கிடையாது, 290. In the 290 please calculate 5% GST. So 5% of 290 which is equal to 5 by 100 multiplied with 290. So 0 0 cancel and 15.5. My tax values just 14.5. Sorry, 14.5. Sorry, 14.5 rupees. Okay, இப்போ what is the price paid by Rishin? So இப்போ என்னன்னா, சரி இப்போ இதுலயும் திரும்ப நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்கவுண்டட் அமௌண்ட்ல இருந்தா நீங்க ஆட் பண்ணணும். ஸோ 290 plus 14.5. So 0.5403. 304.50 rupees is the final value. சரிங்களா? ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிஸ்கவுண்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் ஜிஎஸ்டி கால்குலேஷன். ஓகே, நெக்ஸ்ட். ஐ ஹோப் திஸ் இஸ் விசிபிள் ஃபார் எவ்ரி ஒன். கொஞ்சம் பிளரியாக இருந்துச்சுன்னா மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் எனிவேஸ் கொஷனை ரீட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ கொஷின் என்னென்னா, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஷர்ட் எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி இஸ் 800 rupees. இஃப் த ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ வந்து உங்களோட செல்லிங் ப்ரைஸ் ஆர் மார்க்டு ப்ரைஸ்னு எழுதிக்கிறேன் 800 rupees. இப்போ ஜிஎஸ்டி இதில் 12% கால்குலேட் பண்ணால் எனக்கு ஃபைனல் ப்ரைஸ் ஆஃப் த ஷர்ட் என்ன? இது ப்ளீஸ் இந்த பர்டிகுலர் கொஷின் வந்து உங்களுக்கு லைஃப்பில் ரொம்பவே ரிலேட் ஆகும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் போகும்போது 800 டேக் இருக்கும், ஆனால் பில்லில் பார்த்தீங்கன்னா சம் அதர் வேல்யூ இங்கே ஏதோ ஒரு 800 ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் போயிட்டு வந்துட்டு அப்போ யோசிக்கணும், லாஜிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? எங்கே ஜிஎஸ்டி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆட் ஆயிருக்குன்ட்டு. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் டு லேர்ன் ஆல் த ஜிஎஸ்டி டாபிக்ஸ், ஜிஎஸ்டி வேல்யூஸ் ஃபார் ஆல் த குவான்டிட்டி, ஃபார் ஆல் த டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். சரி, இப்போ வந்து 12% ஆஃப் 800. ஸோ 12 by 100 into 800.
00000 96 rupees. சரிங்களா? ஸோ 96 rupees கிட்டத்தட்ட 100 rupees ஜிஎஸ்டியில் ஆட் ஆகுது ஒரு ஷர்ட்டில் இந்த கொஷனில். ஸோ previously it was 800 plus 96, it is 896 is the final cost. Option C is the correct answer. Thank you Chandru sir from Garud Defense Academy. Yes, thank you. Next question. In the question பாருங்க, the percentage share of SGST of total GST for an intrastate sale of an article. பொறுமையா படிச்சு பாருங்க. என்னன்னா intrastate, இதுதான் க்ளூ வேர்டு. இன்ட்ராஸ்டேட்னாலே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளவே வந்து நான் ப்ராடக்ட்டை வாங்கவும் செய்கிறேன், விற்கவும் செய்கிறேன். அப்போது எனக்கு எஸ்ஜிஎஸ்டி மட்டும் எவ்வளோ வரப்போகுது டோட்டல் ஜிஎஸ்டியில்? உங்களுக்கு தெரியும், டோட்டல் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இன்ட்ராஸ்டேட்னா எக்ஸாக்டாக 50% தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 18%. இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மிஸ் பண்ணவங்க அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை போய் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ எஸ்ஜிஎஸ்டி 9%, சிஜிஎஸ்டி 9% எடுத்தோம். ஸோ எப்போவுமே உங்களோட டோட்டல் ஜிஎஸ்டியிலேருந்து எக்ஸாக்டாக 50% எஸ்ஜிஎஸ்டிக்கு போகும் அண்ட் 50% சிஜிஎஸ்டிக்கு போகும். அண்ட் உங்கள் பில்லுலையுமே நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Miss Atul Paints sold 4 tins of luster paint with a taxable value of each tin rupees 3,400. இதுதான் நம்மளோட காஸ்ட். If the rate of GST is 28%, then the amount of CGST as well as SGST charged in the tax invoice. So total GST 28%, அப்போ SGST CGST 28ல half ஆஃப் 14%. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டின்னோட காஸ்ட்டு தான் வந்து 3,400. இந்த 4 நிறைய பேர் மிஸ் பண்ணிடக்கூடாது, சரியா? ஸோ அப்போ 4 டின்னோட காஸ்ட் வந்து 4 into 3,400 which is 00612 13,600 rupees is the final value. இப்போ இதில் வந்துட்டு 14% நம்ம சிஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணலாம். சிஜிஎஸ்டி வந்து இந்த 28ல half, அப்போ 14% of 13,600. So which is 14 by 100 into 13,600. 2 zeros cancel. So 14 multiplied with 136. Okay, so it is 1904 rupees. And CGST எப்படியோ SGSTக்கும் அதே 14% தான். So it is also 1904 rupees. So therefore option A is the correct answer. Okay, clear? All right, we'll go to the next question. Few more questions. By now இப்போவே நீங்கள் ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போ எஸ் ஒரு இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். The printed price of an article is 3,080 rupees. Printed price, base price, marked price, listed price எல்லாமே வந்து இனிஷியலாக, அதாவது ஜிஎஸ்டி இல்லாத அமௌண்ட்டுன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்க்ளூசிவ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டுன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? The rate of GST is 10%, and the GST charged is, ரொம்பவே ஈஸியான கொஷின் கேட்டிருக்காங்க. என்னன்னா உங்களுக்கு 3,080 rupees இருக்கு, இதில் 10% ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணால் எவ்வளோங்க ஜிஎஸ்டி வேல்யூ? ஸோ 10 by 100 multiplied with 3,080. லட்டு கொஷின்னா இந்த தான் லட்டு கொஷின். ஓகே, ஸோ 308 rupees. ஆப்ஷன் பி. 23 பேப்பர் எழுதினவங்கெல்லாம் பயங்கரமாக இந்த கொஷினை பார்த்த உடனே வந்து எக்ஸைட் ஆகிருப்பாங்க. வெரி ஈஸி 1 mark கொஷின். Okay, so 308 is the correct answer. Next question. When the rate of GST is decreased from 20% to 10% for a sewing thread, இது நடக்குங்க, இது நடந்துட்டே தான் இருக்குது எல்லா வாட்டியுமே. இயர்லி ஒன்ஸ் பட்ஜெட் அப்போது திடீர்னு வந்து ஜிஎஸ்டி ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போதைக்கு சிலபஸில் இருக்கிறது மட்டும் படிக்கலாம். பட் ஃபியூச்சரில் இதெல்லாம் இந்த வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஜிஎஸ்டி ஒரு ப்ராடக்ட்டுக்கு 12% இருக்கிறது நாளைக்கு 10% மாறலாம், இல்லை அது அதிகமாக ஆகலாம். ஸோ அதனால் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிற நாலேஜும் இம்பார்ட்டன்ட். அது எப்படி சார் ஈஸியாக கற்றுக்கிறதுன்ட்டு அதுக்கும் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் பெஞ்ச் அகாடமி, எங்கள் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அகாடமிலே வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம்.
ஸோ இப்போ என்னன்னா இந்த ஜிஎஸ்டி வேல்யூ 20% 10% குறதுனால அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கம்மியாகும். லாஜிக்கலி கரெக்ட். டேக்ஸ் பர்சன்டேஜ் கம்மியானா உங்களோட அமௌண்ட் நீங்கள் கொடுக்க போகிற அமௌண்ட் 1000 ருபீஸும் இங்கே கம்மியாகுது. ஸோ அப்போது இதனால எனக்கு லிஸ்டட் ப்ரைஸ் எவ்வளோ? அப்போ ஆக்சுவலாக மார்க்டு ப்ரைஸ் என்ன எப்படின்னா, இப்போது 20% ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் என்னோட ஒரிஜினல் ப்ரைஸ். இந்த டேக்ஸ் வேல்யூ மைனஸ் 10%. ஓகே, 10% of x again equals to 1000. I hope in the statement வந்து yes, I hope in the statement எல்லாருக்கும் clear-ஆ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So tax value, so 20% of x minus 10% of x. So I can write this as 20x by 100 minus 10x by 100 equal to 1000 rupees. And so LCM same, 10x by 100 is equal to 1000. 0 0 cancel, x மட்டும் தான் தேவை. So therefore x is equal to 10,000 rupees. Okay, so option A is the correct answer. சரியா, clear ஆயிடுச்சா? Okay, think it's almost done for today. Yes, that's it for today, students. So I hope எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் ஜிஎஸ்டி பார்க்கும்போது ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிட்டு இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஜிஎஸ்டின்றது இவ்வளோ தான். நம்ம எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ஈக்குவலாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஜிஎஸ்டின்றது 2 ஸ்டேட்டுக்கு நடும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே டிஸ்கவுண்ட் கொடுத்தா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஜிஎஸ்டி பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் மேஜர் கீ பாயிண்ட்ஸ் ஜிஎஸ்டியில். ஸோ ஜிஎஸ்டி ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கமர்ஷியல் மேத்தமெட்டிக்ஸ் டாபிக் நீங்கள் போர்டு எக்ஸாம் அப்பியர் ஆகும்போது. ஏன்னா இதை கம்பேர் பண்ணும்போது ஷேர்ஸ் அண்ட் டிவிடெண்ட் பேங்கிங் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஃபார்முலாஸ் ஜாஸ்தியாக வரும். ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக, இதில் ஃபார்முலாஸ் கூட எதுவும் கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி கொஸ்டின் யாருமே நம்ம இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ தேங்க்யூ அகெயின். வில் see you in another video. Thank you, students.